அனைவருக்கும் வணக்கம். காளி யார், காளிக்கு கோர வடிவம் ஏன் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த உலகை காத்தருளும் ஆதிபராசக்தி நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் பல அவதாரங்கள் எடுத்தாள். நல்லோரை காக்க அன்னை ஆனந்த வடிவங்களாக காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என அவதாரங்களை எடுத்தாள். தீயவர்களை அவர்களின் வழியில் தண்டித்து திருத்துவதற்காக கோர வடிவங்களாக காளி, சூலினி, பைரவி என அவதாரங்கள் எடுத்தாள். அன்னை நல்லோரை காத்து அருளும் பொழுது அறக்கருணையுடனும் தீயோரை அவர்கள் வினையினால் தண்டித்து நல்வழிப்படுத்த அருளும் பொழுது மரக்கருணையுடனும் அருள் பாலிக்கிறாள். சிவனின் அருள்தான் சக்தி. சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. சிவன் நெருப்பென்றால் அந்த நெருப்பில் உள்ள உஷ்ணம்தான் சக்தி. சிவனிடம் 4 சக்திகள் உண்டு. அருள் சக்தி, புருஷ சக்தி, கோபசக்தி, போர் சக்தி. அன்னை ஈசனுடன் இணைந்து அருள் புரியும் பொழுது பவானி தேவியாகவும், புருஷ சக்தியாக திருமாலாகவும், கோபசக்தியாக காளியாகவும், போர் சக்தியாக துர்க்கையாகவும் அருள் பாலிக்கிறாள். காளி என்பவள் கோபசக்தியின் வெளிப்பாடு, கோபசக்தியின் அவதாரம். காளி என்றால் காலத்தை தன்னுள் அடக்கியவள் என்று பொருள். காலனாகிய யமன் அஞ்சுவது காளியை கண்டுதான். காலனுக்கே காலனாக இருப்பதால் காளிக்கு காலஹந்திரி என்ற சிறப்பு பெயர் உண்டு. எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் நாம் காளியை மகா காளி என்று போற்றுகிறோம். காளி அன்னை கோபசக்தியின் அவதாரமாக இருப்பதால் கோர வடிவம் எடுத்திருக்கிறாள். இந்த உலகை ஆசை, பொறாமை, வஞ்சகம், தீவினைகள், கொடிய நோய்கள் இவை அனைத்தும் தாக்கும் பொழுது காளி தன்னுடைய கோபசக்தியினால் அவற்றை அழிக்கிறாள். தீவினைகளை அழிக்கும் சக்தி கோர வடிவத்தில் இருந்தால் மட்டுமே மக்கள் தீவினைகளை செய்ய நடுங்குவர். அதனால்தான் காளி கோர வடிவம் எடுத்திருக்கிறாள். காளி கோர வடிவில் இருப்பதால் காளி என்றாலே மயானத்தில் நடனமாடுபவள், நரபலி கேட்பவள் என்ற எண்ணமும் காளியை வழிபடுதலில் பயமும் பரவியிருக்கிறது. தன்னுடைய அழகுருவை மக்களுக்காக கோர வடிவமாக தியாகம் செய்த அந்த காளியின் கருணைக்கு எல்லை ஏது? தூரத்திலிருந்து பார்த்தால் கடல் நீர் நீல நிறமாக தோன்றும். அதனையே உள்ளங்கையில் எடுத்து பார்த்தால் நிறமற்றதாக தோன்றும். அதுபோல் வெளித்தோற்றத்தில் காளி அன்னை கோர வடிவமாக இருந்தாலும் காளியை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மனதில் உணர்ந்தால் காளி என்பவள் கருணையின் இருப்பிடம், ஞானத்தின் பிறப்பிடம் என்பதை உணரலாம் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவ்வுலக மக்களின் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை அருளி மக்களுக்கு முக்தி அளிப்பதே காளி அவதாரத்தின் நோக்கம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் காளி. கலியை வெல்ல காளியை வணங்கு என்று சொல்வார்கள் பெரியவர்கள். கலியுகம் என்றாலே தீமைகள் நிறைந்திருக்கும், தீவினைகளை எதிர்த்து நாம் போராட வேண்டியிருக்கும் என்ற எண்ணம் தோன்றும். தீவினைகளை எதிர்க்க காளி இருக்க கவலை எதற்கு? கலியை வெல்ல காளி இருக்க பயம் எதற்கு? அந்த கருணை தெய்வத்திடம் என் வேண்டுதலை வைத்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன். உலகை காக்கும் காளி அன்னையே, உன் கருணைக்கு இல்லை எல்லையே. உன்னிடம் பொருள் வேண்டுவது என் அறியாமையே. உன்னை என்றும் நினைக்கும் மனம் அருள்வாயே. மீண்டும் பேசலாம்.